பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்ட ஒட்டுமொத்த பாட்டாளிகளுக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்னென்னமோ திட்டம் போட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல பட்டாசு வெடிக்கக்கூடாது, கொடி பிடிச்சி கோஷம் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போகக்கூடாது, வாகனங்களில் கொடியை கட்டிக்கிட்டு பயணம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு 1008 ரூல்ஸ் போட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அத்துணையவும் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய காவல்துறை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதிலும் பாருங்கள், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல திமுகவோட பேனரை கிழிச்சிட்டாங்க, போஸ்டரை கிழிச்சிட்டாங்கன்னு இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுக காரணங்களும் சமூக வலைதளங்களாக கதறிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அன்புமணி அவர்கள் இந்த போஸ்டரு பேனரை கிழிப்பது மாதிரியான நடவடிக்கைகளை ஒருபோதும் ஆதரிக்கிறது கிடையாது. நிச்சயமாக இது மாதிரியான நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடும் கூட. ஆனால் வெறும் போஸ்டரையும் பேனரையும் கிழிச்சதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா, கடந்த 4 ஆண்டு காலமாக என்னோட இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து வச்சு துரோகம் செஞ்சுட்டு வரக்கூடிய உன் மேலே எனக்கு எவ்வளோ கோபம் வரும்னு பார்த்துக்க. அப்போது இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறத விடவும் ஆனால் அன்புமணி அவர்கள் 1000 மடங்கு வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிஷியன் என்பது இந்த விடியா மாடல் அரசுக்கு மிக விரைவில் தெரிய வரும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்க விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொரு தடைகளையும் ஒன்றொன்னா கடந்து ஆனால் அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு பொதுக்கூட்டம் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்தி முடித்த அடுத்த கணமே பாட்டாளி மக்கள் கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் சமூக நீதி பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களையும் பாமகவிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக ஐயா தரப்பிலிருந்து அறிக்கை ஒன்று வந்ததை பார்க்க முடிஞ்சுது. பாட்டாளிகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுகவினுடைய போலி முகத்திரையை கிழிக்கும் விதமாக கடந்த மே மாதம் அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் மகாபலிபுரத்தில் வன்னியர் சங்க மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்பாகவே ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. மேலும் அதே போல் இன்றைக்கி விழுப்புரத்தில் திமுகவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அன்புமணி அவர்கள் நடத்தி முடித்து அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்பாகவே 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வழக்கறிஞர் பாலு அவர்களையும் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செஞ்சு ஐயா அவர்கள் பாட்டாளிகளை மீண்டும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போது எப்போல்லாம் ஆனால் அன்புமணி அவர்கள் திமுகவின் போலி மிகத்திரையை கிழிக்கும் விதமாக மாநாட்டையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தலைமை தாங்கி நடத்தும் சமயத்தில் அதன் வெற்றியை மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்க விடாமல் தடுக்கும் விதமாக பாமகவை வீழ்த்தது துடிக்கும் ஒரு சில சூழ்ச்சியாளர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐயா அவர்கள் வெளியிடும் அறிக்கையால் இன்றைக்கி ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் உச்சகட்ட விரக்தி நிலைக்கு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எது எப்படி நடந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிராக தீவிரமாக களமாடி வருவதை பார்க்கும்போது மிக விரைவில் வன்னியர்களின் சமூக நீதியை நிச்சயம் வென்றெடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அன்புமணி அவர்கள் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி மட்டும்தான் பண்ணுவார், அவர் இந்த போராட்டம் சாலை மறியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு மேடையில் சொன்ன ஒரு அறிவிப்பால் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஸ்டாலின் அரசாங்கம் தொடநடுங்கி போயிருக்குன்னு தான் சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மிக விரைவில் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும்னு அன்புமணி அவர்கள் எச்சரிக்கை விடுத்தது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் கூட 1 வார காலம் தான் சாலை மறியல் பண்ணார். ஆனால் நான் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தேன்னா இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை சாலை மறியல் பண்ணி ஒட்டுமொத்த தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருவோம்னு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது ஸ்டாலின் அரசுக்கு எதிரான சமூக நீதி போருக்கு பாட்டாளிகளை அன்புமணி அவர்கள் தயார் செய்வது போல தான் எனக்கு தெரியுது. அண்ணனிடமிருந்து இதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நான் நேற்றைய தினம் பதிவேற்றம் செஞ்ச காணொலியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அதாவது அன்புமணி அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சும்மா அடையாளத்துக்கெலாம் நடத்தலை, ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக பாட்டாளிகளை ஒரு மாபெரும் சமூக நீதி போருக்கு தயார்படுத்துவதற்காக தான் நடத்துகிறாருன்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். அண்ணனுடைய முக்கிய நோக்கமே அண்ணல் அம்பேத்கரினுடைய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற பாணியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டு பிரச்சாரத்தை வன்னியர் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக ஏற்படுத்தி பிறகு 100 நாள் நடைபயணத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டு உரிமையை வென்றெடுக்க ஒட்டுமொத்த வன்னியர் சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு இறுதியாக இந்த வருட இறுதியில் இடஒதுக்கீட்டை வென்றெடுப்பதற்காக ஒரு மாபெரும் சாலை மறியல் புரட்சி போராட்டத்திற்கு பாட்டாளிகளை தயார்படுத்தும் விதமாகத்தான் ஆனால் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாருன்னு நேற்றைய தினம் நாம் பதிவேற்றம் செஞ்ச காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்தோம்.